அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம்போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஏசாயா 57:17. இன்று பொருட்களும் பொருட்களின் மீது உள்ள ஆசையும் நாட்டமும் தேவையும் அதிகரித்து வருகின்ற சூழலில் பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவானது என்றும் தேவ கோபத்தின் தண்டனைக்கு ஏதுவானது என்றும் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நாகமானின் தொழுநோய் கேயாசி என்கிற ஊழியக்காரனுக்கு வந்ததற்கு காரணம் பொருளாசையே. யோசுவா தலைமையில் ஆயி பட்டணத்திற்கு எதிரான முதல் போரில் 36 பேர் சாகவும் இஸ்ரவேல் ஜனம் தோற்கவும் காரணம் ஆகானின் சாபத்தீடான பொருளின் மீது கொண்ட பொருளாசையே. ஆகவே உலகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று கிறிஸ்து கூறினார். பரலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்ப்பதை குறித்து கவனமாயிருக்க இன்று நம்மை அழைக்கிறார். நித்திய வாழ்க்கையான மறுமையை மறந்து இம்மையை மாத்திரம் சிந்திக்கிறவர்களுக்கு பொருளாசை உண்டாகும். கிறிஸ்துவுக்குரியவர்கள் அவரின் ராஜ்யத்திற்காக தன்னையும் தனக்கு உண்டானவைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக இம்மையில் நாம் இழந்த அநித்தியமான சந்தோஷத்தை பார்க்கிலும் நிலையான முழுமையான சந்தோஷம் நமக்கு பரலோகத்தில் உண்டு. இந்த ஆசீர்வாதத்திற்கு கிறிஸ்துவும் அவர் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையுமே ஆதாரமாய் உத்தரவாதமாய் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிச்சயம் உள்ளதா? அப்படியெனில் கிறிஸ்துவுக்காக அவரின் ராஜ்யத்திற்காக எதையாகிலும் இழந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? கர்த்தர் தாமே உங்களை நிலையானதில் நிலைநிறுத்துவாராக. ஆமேன். பொருளாசையை வெறுக்கும் கர்த்தர்